இந்த பாட்டு இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார் வாங்க இங்க. இதான் முன்னாடி. முன்னாடியா? ஏறு. யோ பஸ் ரெடியா? ரெடியா? ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? ஓ முடிவை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடலாம்னு இருக்கோம். முடிவா? என்ன முடிவு? எல்லாம் கல்யாண விஷயம் தான். தரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு. நீ சரின்னு சொல்லிட்டா அவங்கள பொண்ணு பக்கம் வர சொல்லிடலாம். ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல, ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க? உன் தங்கச்சிங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க முடியும். சரி சரி, எனக்காக எல்லாத்தையும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். உங்க இஷ்டப்படி மாப்பிள்ளை பாருங்க. ஓகே. ஹலோ யாரு? நான் தான் கல்யாண புரோக்கர் காத்தமுத்து பேசுறேன். யோ உன் போனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அந்த டாக்டர் மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்றியா? அவரும் உங்க பொண்ணை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நாளை பார்த்து நான் வர சொல்றேன். அப்புறம் நாளைக்கு கலைவாணர் அரங்கத்துல நடக்க போற பட்டிமன்றத்துல என் பொண்ணு பேசுறா. லைவ் ப்ரோகிராம். முடிஞ்சா மாப்பிளைய பார்க்க சொல்லு. வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய் இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய் நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யா தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன்.
ஏய் காயத்ரி அக்கா உன்னோட அவரு போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்க எங்க கூட நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் நாங்கள் இங்க இருக்க கூடாதா? கிண்டல் பண்ணீங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே எஃபெக்ட்லியே ஸ்வீட் ட்ரிங்க்ஸா தூள் பண்ணுங்க அக்கா. அக்காக்கு ரோப் போடலாமா? அவசர கேஸ்ல போங்க. டாக்டர் சூர்யா. சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானும் சும்மா 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 சும்மா. எங்கடா என்னடா சும்மா சும்மா பாடுறேன். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா. பாட்டை கட்டு பண்றா என்னடானா? சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. பொண்ணு வருதுன்னு 1/2 மணி நேரமா சொல்றீங்க. இன்னுமா மேக்கப் நடக்குது? வரட்டும். இந்த ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சார்லாம் உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு பொண்ணுங்க மேக்கப் போறது கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை போட்டோல மட்டும் தானே பார்த்தேன், நேர்ல பாத்தியா? டாக்டர் மாப்பிள்ளை டக்கரா இருக்காரு. அப்பா என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? என்னமா அது? இவர்தான் மாப்பிள? போட்டோல ஒருத்தரை காட்டிட்டு நிச்சயத்துக்கு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. காயத்ரி என்னமா சொல்ற? உன்னை பொண்ணு பார்க்க வந்தது இவர்தாம்மா. நாங்க மாப்பிள்ளை ஒத்துக்கிறது இவர்தான். ஆனா நான் போட்டோல பார்த்தது இவர் இல்லப்பா, வேற ஒருத்தர. என்னடி குழப்பற? உனக்கு பைத்தியமா? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம். இருங்க. என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியம்ன்றதும் நீங்க அவளை பைத்தியம்ன்றதும் என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல, தட்டு மாத்துற நேரம். மாமா தட்டு மாத்திக்கலாமா? மிஸ்டர், நிச்சயதார்த்தமே முடியல, அதுக்குள்ள என்ன மாமா? முதல்ல வெளிய போங்க. ஏண்டி காயத்ரி, நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுவோமா? ஆமாக்கா, போட்டோ அனுப்புனது அவர்தான். நீங்க 2 பேரும் போட்டோ பாத்தீங்களா? ஆஹா இல்ல. இல்லக்கா. பின்ன என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க வரேன். நான் பார்த்தது இவர்தான். பாரு, நல்லா பாருங்க. சொன்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓ இவரா? தெரியல. இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கலாம். அதான் நான் நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கேப். மிஸ்டர், இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போர்ஜரின்னு போலீஸ் கூப்பிடுவேன். சார் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ். சார் போதும் சார். அவங்க போலீஸ் என்னவாங்க, ஃபோர்ஜரி என்னவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேன்னா நான் ரியல் ஃபோர்ஜரி ஆயிடுவேன். பாரு சீக்கிரம் பாக்குறவன. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய டாக்டர் அவரு? வந்த மாப்பிள்ளை அவமானப்படுத்தி அமைச்சிருக்க. இனிமே உன்னை எவன் கட்டிக்குவான்? எவனும் வந்து என்ன பொண்ணு பார்க்க வேண்டாம். கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு கெஞ்சினேனா? உனக்கு சம்பாதிக்கலாம்ன்ற திமிரு என்ன? எதுக்கறதால ஏத்து பேசுற? உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, மறந்துடாத. நான் இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை. எனக்கும் தனியா வாழ தெரியும். என்னால உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை ஒண்ணும் பாதிக்க வேணாம். அக்கா என்னக்கா சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன். யாரும் என்ன தடுக்க வேணாம். ஏய் போகட்டு விடுறி. ஆட்டோ தேனம்பேட்டு போகணும். போலாம் மேடம், உட்காருங்க. ஒரு நிமிஷம்.
ஹலோ ராணி, நான் காயத்ரி பேசுறேன். நீ எங்க இருக்க? நான் மதுரையில இருக்கேன்டி. மதுரையா? நீ எப்ப போன? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்து தான் புக் ஆச்சு. அதான் அர்ஜென்ட்டா கிளம்பி வந்துட்டேன். ஏன், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடி, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். அதான் வீட்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம்னு நினைச்சேன். நீ இப்ப அங்க போயிட்டியே, என்னடி பண்ணலாம்? ஏய், கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னடி வீட்ல பிரச்சனை? நீ நேர்ல வா, எல்லாம் உன்கிட்ட சொல்றேன். சரி காயத்ரி, நான் ஒரு 4-5 நாள்ல வந்துருவேன். நீ வேணா என் வீட்ல போய் தங்கிக்கோ. வேலைக்காரி கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராணி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, போலாம்ப்பா. அப்பா சீக்கிரம்